ஜானகி அம்மா வந்து கணபதி பட்டுக்கு ஒரு பையன் இருக்கிறான், அவரோட நடிச்சுட்டு இருக்காங்க அந்த அம்மா. அப்புறம் கொஞ்சம் படங்கள் குறையுது. ஒரு நாள் பார்த்தா திடீர்னு பார்த்தா கணபதி பட்டு சுஷீலான்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டார். இவங்க கேட்குறாங்க, என்னங்க இது, நான் இருக்கிறேன் குழந்தை இருக்கிற வந்துட்டீங்கன்னு. அது என்ன பண்ணுறது, நான் ஊருக்கு போனேன், நான் கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. கணபதி பட்டு ஒரு நடிகர் பார்க்கலாம் படத்தில் அங்கே சின்ன சின்ன வேலை பண்ணுவார். உடனே உங்களுக்கு ஷாக் ஆகிட்டாங்க. அப்படியே விட்டுட்டார், கை விட்டார். அப்போ அவங்க நிராதரவாக நிற்கிறாங்க. அப்போ சின்ன சின்ன படங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ நான் பண்ணலாம் மாட்டேன். எம்ஜிஆர் அந்த கதையை கேட்டு இறக்கப்பட்டு தான் ஜானகி மேலே கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டார். அப்போ எம்ஜிஆர் வந்து சின்ன சின்ன வேஷம் நடிக்கிறார். ஒரு சீன் 2 சீன், சில நாள் கும்பலில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிப்பார். அவர் வந்து எங்கள் அப்பாட்ட பொண்ணு கேட்குறாரு, ஜானகி கல்யாணம் பண்ண. அது வந்து நான் என் பிறந்தேன்னு ஒரு புக் எழுதினேன், சுயசரிதை. அது 5 சாப்டர் இருக்கு. அந்த 5 சாப்டர்லையும் கார்டியன் எங்கள் அப்பா பேர் சொல்லாமல் கார்டியன் குறிப்பிட்டிருப்பார். கார்டியன் சம்மதிக்கவில்லை, கார்டியன் பெண்ணு கொடுக்கவில்லை, கார்டியன் கேஸ் போட்டார். கேஸ் போட்டு எங்கள் அப்பா ஜெயிச்சிட்டார் கேஸ். எங்கள் அப்பா கேஸ் போட்டது காரணம் வந்து எம்ஜிஆர் சின்ன வேஷம் பண்ணுறாரு, இப்போ சூப்பர் ஸ்டார், பணத்துக்காக கல்யாணம் பண்ணுறேன்னா ஒரு டவுட்டு தான் எங்கள் அப்பாவுக்கு. ஆனால் அதுக்கப்புறம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி ஆச்சுல, எத்தனை வருஷம் வாழ்ந்துட்டார்.